ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 2.6 உடைய கான்செப்ட் பார்க்குறோம். பைனாமியல் தியரம். பைனாமியல் தியரத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு 3 கான்செப்ட் இருக்குது நமக்கு. 1 2 3. ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னுடைய எக்ஸ்பென்ஷன் நமக்கு வந்து பைனாமியல் தியரம். இது பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னன்னா இதனுடைய எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னா nc நாட் எக்ஸ் பவர் n a பவர் 0 ப்ளஸ் nc1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 a பவர் 1 ப்ளஸ் nc2 எக்ஸ் பவர் n மைனஸ் 2 a பவர் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா இந்த மாதிரி எழுதிட்டே போகலாம். லாஸ்ட்டில் ncn எக்ஸ் பவர் 0 a பவர் n வரைக்கும். அதாவது இங்கே வந்து எக்ஸ் பவர் n மைனஸ் n மைனஸ் n ப்ளஸ் n கட் பண்ணால் எக்ஸ் பவர் 0 இன்ட்டு a பவர் n. ஓகேங்களா? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவருடைய எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து நம்ம புக்கில் வந்து வித்தவுட் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க, வித் ப்ரூஃப் கொடுக்கல. அதனால் இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே டேரெக்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து ஒன் டைம் எழுதி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் எழுதிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதிக்கலாம். இங்கே என்சி நாட் எக்ஸ் பவர் என் மைனஸ் 0 n ஏ பவரில் 0. இங்கே 0 இருக்கிற இடத்துல அடுத்து வந்து 1 போடணும். n இங்கே 1 போட்டிருக்குமா, சி 1. அதுக்கப்புறம் n மைனஸ் 0 போது இங்கே எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஏ பவரில் 0 இருக்குன்னா 1 போட்டுடணும். இப்போ அடுத்தது 1 இருக்கிற இடத்துல 2 போடுறோம். nc2 பவரில் எக்ஸ் பவர் n மைனஸ் 2 ஏ பவரில் 2. அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வேணும்னா nc3 எக்ஸ் பவர் n மைனஸ் 3 ஏ பவர் 3. nc4னா nc4 எக்ஸ் பவர் n மைனஸ் 4 ஏ பவர் 3. இந்த மாதிரி லாஸ்ட் ஃபைனலாக ncn எக்ஸ் பவர் 0 ஏ பவர் n வரைக்கும். ஓகேங்களா? ஒரு 2 டைம் எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 பாருங்கள். செகண்ட் ஒன் பாருங்கள் கான்செப்ட். இதில் மிடில் டேர்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ மிடில் டேர்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னன்னா இந்த மிடில் டேர்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னன்னா நமக்கு 2 கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து n வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு பாருங்கள். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் n இருக்குங்களா, இந்த n வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு பார்க்கணும். அப்போ n ஈவன் நம்பராக இருக்கும்போது ஃபார்முலா tn/2 ப்ளஸ் 1. n வந்து ஆட் நம்பராக இருக்கும்போது 2 மிடில் டேர்ம் கிடைக்கும். tn+1/2, tn+3/2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டு காமிக்கலாம் பாருங்கள். இதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னன்னா இப்போ ஒரு 6 இது வந்து இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2a பவரில் ஒரு ஈவன் நம்பர்னால் ஒரு 4 போட்டுடலாம். இப்போ 4 போடும்போது இந்த ஃபார்முலா என்ன இருக்குங்க, tnக்கு பதில் 4 கொடுத்தோன்னா 4/2 ப்ளஸ் 1 வரும். 4 எடுத்து கட் பண்ணால் 2 டைம்ஸு t3 + 1 சாரி 2 + 1. 2 + 1 என்ன சார்னா t3ன்னு வருமா, அப்போ தேர்டு. இதில் வந்து தேர்ட் டேர்மு தான் நம்ம மிடில் டேர்மு நம்ம இங்கே எடுத்துருக்குறோம். இப்போ அது வந்து 6 போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம இங்கே இந்த ஃபார்முலா எடுத்து போட்டு பார்க்கணும். இப்போ n வந்து ஆட் நம்பராக இருக்கும்போது 2 மிடில் டேர்ம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன். tn+1/2 tn+3/2. இப்போ ஆட் நம்பர்னால் ஒரு 5 கொடுத்து பாருங்கள். எண்ணுக்கு பதிலாக 5 போட்டிங்கன்னா, ஏன்னா n 5ன்றது ஆட் நம்பர் தானே, இங்கே பவரில் இப்போ எண்ணுக்கு பதிலாக 5 இருக்குது. ஃபஸ்ட்டு 5 + 1/2, இங்கே 5 + 3/2, அப்போ 5 + 1 6, t6/2. இதை கட் பண்ணிங்கன்னா 3. இங்கே வந்து 8/2, இதை கட் பண்ணிங்கன்னா 4. அப்போ இது தேர்டு. அடுத்து 4th டேர்ம் நமக்கு வந்து அதான் மிடில் டேர்ம் நமக்கு வந்துங்க. அதுக்கப்புறம் அந்த மிடில் டேர்மில் வந்து தேர்ட் 4th எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த தேர்ட் 4th கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. இந்த லாஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். இங்கே இந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம கொடுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா பார்த்துக்கலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் n இந்த மாதிரி கொடுத்துட்டு இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா tn = tr+1 = ncr எக்ஸ் பவர் n மைனஸ் r இன்ட்டு ஏ பவர் r. ஒரு பர்டிகுலர் டேர்ம் நமக்கு கேட்பாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் n கொடுத்துட்டு 5th டேர்ம் என்ன, ஃபைண்ட் த 5th டேர்மு, ஃபைண்ட் த 6th டேர்மு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலராக 5th டேர்ம் 6th டேர்ம் 7th டேர்ம்னு கேட்டாங்கன்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னோட ஜென்ரல் டேர்ம் வந்து ஃபார்முலா வந்து tn = tr+1 = ncr எக்ஸ் பவர் n மைனஸ் r இன்ட்டு ஏ பவர் r. இது நம்ம கிளியராக ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா சம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னோட எக்ஸ்பென்ஷன் எழுதி தெரியணும். மிடில் டேர்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னன்னா n வந்து ஈவன் நம்பராக இருக்குன்னா என்ன ஃபார்முலா, n வந்து ஆட் நம்பராக இருக்குன்னா என்ன, ஆட் நம்பராக இருந்தால் 2 ஃபார்முலா, 2 மிடில் டேர்ம் கிடைக்கும். tn+1/2 tn+3/2. தென் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் n இந்த மாதிரி கொடுத்துட்டு பர்டிகுலர் டேர்ம் 5th டேர்ம் 7th இந்த மாதிரி கேட்டாங்கன்னா
இந்த x plus a ஹோல் பவர்னுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா Tn equal to Tr plus 1 equal to NCR x power n minus r into a power r. சரிங்களா, இது கிளியராக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சம் வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சம் பார்க்கலாம். இன்றைக்கி எக்ஸசைஸ் 2.6 கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஒரு நியூ சாப்டர் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.6 கொஸ்டின் நம்பர் 1 பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பேண்ட் தி ஃபாலோயிங் பை யூஸிங் பைனாமியல் தியரம் கொடுத்துருக்காங்க. 3 சப்டிவிஷன் இருக்குது. 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 1 நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நான் 2 சம் சால்வ் பண்ணுறேன், நீங்கள் ஒரு சம் சால்வ் பண்ணிக்கோங்க. இது கூட எக்ஸாம்பிள் சம்ஸு இந்த டைப்பில் இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட் சம் பாருங்கள். 2a minus 3b ஹோல் பவர் 4 அப்படின்னு இருக்குது. இது நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணோம், பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும். x plus a ஹோல் பவர் n ஃபார்முலா என்னென்னா nc0 x power n a power 0 plus nc1 x power n minus 1 a power 1 plus etc. இது ஃபைனலாக ncn x power n minus n என்னன்னா நமக்கு 0ன்னு போட்டுடலாம். x power 0 a power n வரைக்கும் எழுதலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே x plus a ஹோல் பவர் n இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா தான் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ்ன்றது நமக்கு என்னன்னா 2a, இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. x வந்து 2a, ஏன்றது மைனஸ் 3b. இது உங்களுக்கு இன்னும் x plus a ஹோல் பவர் n ஃபார்முலா இன்னும் வேணும் அப்படின்னா இது ஒரு பெருசாக ஒரு ப்ராக்கெட் இப்படி போட்டு 2a ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளார மைனஸ் 3b ஹோல் பவர் 4ன்னு போட்டிங்கன்னா x plus a ஹோல் பவர் என்னன்னு நம்ம எடுக்கலாம். அதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம், அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணியிருக்கேன். இங்கே x இருக்குது 2a, ஏக்கு வந்து மைனஸ் 3b, தென் n நமக்கு வேணுமா, n வந்து என்ன சார்னா 4. இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த 2a மைனஸ் 3b ஹோல் பவர் 4 எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து 4 வரைக்கும் நம்ம எழுதுகிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். இங்கே n இருக்குது, நம்ம nth டைம் வரைக்கும் நம்ம எழுதணும். nc0 x power n a power 0 plus nc x power n minus 1 a power 1 plus etc. ncn plus x power 0 a power n வரைக்கும் எழுதியிருக்கோமா. இங்கே 4ன்றதுனால 4 வரைக்கும் எழுதுனா போதும். ஃபஸ்ட் பாருங்கள், டூ ஏ மைனஸ் 3b ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு nc0, n-ன்றது 4, c0, x-ன்றது 2a, பவரில் n. அப்போ n மைனஸ் 0 நமக்கு ஃபார்முலா வரும். n மைனஸ் 0ன்றது நான் n-ன்னு போட்டுட்டேன். இப்போ n-க்கு என்ன சார் கொடுக்குறீங்கன்னா 4 இன்ட்டு a பவர் 0, a நமக்கு மைனஸ் 3b, இங்கே பவரில் 0 இருக்கா, அந்த பவரில் 0 போட்டிருக்கோம், ப்ளஸ் nc1 x பவர் n மைனஸ் 1, n-ன்றது 4c1, x-க்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா 2a, பவர் n மைனஸ் 1க்கு 4 மைனஸ் 1, a வந்து நமக்கு மைனஸ் 3b, பவரில் a பவர் 1ன்னா 1. இந்த மாதிரி நம்ம 4 வரைக்கும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் எழுதிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 4 வரைக்கும் நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். 4c0 அப்படின்னா இங்கே 4c1 a பவர் 1, 4c2, 4c3, 4c4 வரைக்கும், ப்ளஸ் 4c1ங்களா. அடுத்தது 1க்கு பல 2 கொடுங்க, 4c2, a x வந்து 2a தான், 2a பவரில் வந்து 4 மைனஸ் 2, ஏவுக்கு வந்து மைனஸ் 3b, இங்கே பவரில் 2, இங்கே c2 போட்டோன்னா அடுத்து 4c3, 4c3, x-ன்றது 2a, பவரில் 4 மைனஸ் 3, ஏன்றது மைனஸ் 3b, பவரில் இங்கே 3னா இங்கே 3 தான், a பவர் 3 ப்ளஸ் 4c4, 4c4, a வந்து நமக்கு 2a, பவரில் வந்து n மைனஸ் என்னன்னா 4 மைனஸ் 4 ஃபார்முலா. இங்கே கிளியராக வேணுன்னா இது x பவர் 0னாலும் n மைனஸ் என்னன்னாலும் ரெண்டு ஒன்று தான்.
மைனஸ் 3b பவர் 4 பாருங்கள். இது எல்லாத்தையும் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ வந்து இப்போ 4c வரைக்கும் நம்ம எழுதியிருக்கிறோம். நான் ரஃப் பண்ணிட்டு எழுதுகிறேன். இங்கே பார்க்கண்ணே, இங்கே ஒரு சின்ஸ் போடலாம். என்சி என்னோட வேல்யூ என்ன சார்னா 1, என்சி நாட்டோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 1. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்குது. என்சிஆர் ஈக்குவல் அப்படின்னா என்சி என் மைனஸ் ஆர். ஒருவேளை வேல்யூ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. என்சிஎன் வேல்யூனா 1, என்சி நாட்டுக்கு வேல்யூ 1 தான். என்சிஆர்னா என்சி என் மைனஸ் ஆர்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஒன்றுக்கு இங்கே பாருங்கள், இதை எடுக்கலாம். இப்போ 4c நாட்டுன்றது எப்படி இருக்குது? என்சி நாட்டுன்னு இருக்குங்களா? என்சி நாட்னா 1. இப்போ 4c நாட்னாலும் நமக்கு 1 தான். இன்ட்டு 2a பவர் 4. இந்த 4 கூட 2க்கு தனியாக ஏக்கு தனியாக கொடுத்தீங்கன்னா 2 பவர் 4னு வந்துடும். 2 பவர் 4 a பவர் 4. இது மைனஸ் 3b பவரில் 0 இருக்குது. எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ நமக்கு 1. இப்போ அதுவும் நமக்கு 1ன்னு கிடச்சிருச்சு. தென் செகண்ட் பார்க்குறீங்க. ப்ளஸ் 4c1னா 4. இங்கே பவரில் 2a பவர் 4 மைனஸ் 1 3. 4 இன்ட்டு 2a பவர் 3 மைனஸ் 3b பவரில் 1 இருக்குன்னா ஒரு டைம் தான் எழுத முடியும். அப்போ மைனஸ் 3b தான். ப்ளஸ் இங்கே 4c2. 4c2 எப்படி எழுதலாம்? இங்கே 2 இருக்குன்னா இங்கே 4 வந்து 2 டைம் கம்மி பண்ணி எழுதணும். 4 இன்ட்டு 3 டிவைட் பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு 2a பவர் 4 மைனஸ் 2 2. இங்கே மைனஸ் 3b ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் சைன் ப்ளஸ்ஸாக மாறிடும். 3b ஹோல் ஸ்கொயர் 4c2 வரைக்கும் இருக்குமா? 4c3 4c4 எழுதணும். ப்ளஸ் 4c3னா 4 வந்து இந்த 4 வந்து 3 டைம்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 டிவைடட் பை 4c3ன்றதும் 4c1ன்னு போட்டுடலாம். இங்கே ஃபார்முலா கொடுங்க பாருங்கள். என்சிஆர் ஈக்குவல்னா என்சி என் மைனஸ் ஆர்னு கொடுக்குமா? அப்போ 4 மைனஸ் 3ன்னு போடும்போது 1ன்னு வரும். அப்போ 4c1ன்னு எழுதிக்கலாம். அந்த 4c3 ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதுங்களா? இந்த இடத்துல 4c3ன்றது என்ன பண்ணிக்கிறேன், என்சிஆர் ஃபார்முலா போடும்போது 4c 4 மைனஸ் 3 அப்படின்னும் போது இது கம்மி ஆகுது. 4c1ன்னு போட்டிருக்கோம். அதான் 4c1 போட்டிருக்கோம். இன்ட்டு 2a பவர் 4 மைனஸ் 3 1. தென் மைனஸ் 3b பவரில் 3 இருக்குது. லாஸ்ட் வந்து 4c4. 4c4 ஃபார்முலா என்சிஎன்னா 1. அப்போ இது 4c4னாலும் நமக்கு 1 தான். ப்ளஸ் இது மைனஸ் 4 ப்ளஸ் 4 கட் பண்ணிட்டீங்கன்னா 0. 2a பவர் 0 எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ நமக்கு 1. 4c4க்கு 1. இங்கே வந்து மைனஸ் 4 ப்ளஸ் 4 கட் பண்ணால் 0. அப்போ 2a பவர் 0ன்னு வரும். எனிதிங் பவர் 0க்கு வேல்யூ நமக்கு 1. மைனஸ் 3b ஹோல் பவர் 4. இங்கே பவரில் ஈவன் நம்பர் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் என் ப்ளஸ் என்ன மாறிடும். 3b ஹோல் பவர் 4 வரைக்கும் எழுதியிருக்குமா? இதே ரஃப் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இங்கே 2 பவர் 4ஓட வேல்யூ பாருங்கள். 2 பவர் 4னா 2 4 டைம்ஸ் போடும்போது 2 கியூப் 8. இன்னொரு 2 போட்டிங்கன்னா 8 இன்ட்டு 2 16. 16a பவர் 4. இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இதில் வந்து இந்த பவர் உள்ளே கொண்டு வரும்போது இந்த 2க்கும் காமனாக இருக்குது, இந்த ஏவுக்கும் காமனாக இருக்குது. அப்போ 2 பவர் 3 போட்டிங்கன்னா 2 கியூப் நமக்கு 8. ஃபஸ்ட்டு இந்த சைனை மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு 4 இருக்குது. இன்ட்டு 2 பவர் 3 8. இப்போ ஏவுக்கு 3 கொடுக்கும்போது a கியூப். இங்கே ஒரு 3b. இந்த மைனஸ் சைன் தான் முன்னாடி ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 எடுத்து கட் பண்ணும்போது இங்கே 2 டைம்ஸ் வந்துடும். இப்போ 2 இன்ட்டு 3 6 ப்ளஸ் 6 இன்ட்டு இந்த பவரை உள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்போ 2க்கு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் 4
ஏக்கு கொடுக்கும்போது ஏ ஸ்கொயர் இன்ட்டு இந்த 3b ஹோல் ஸ்கொயர்னால் இந்த 2 உள்ளே கொண்டு வரும்போது 3 ஸ்கொயர் பண்ணா 9 பி ஸ்கொயர் பண்ணும்போது பி ஸ்கொயர் இப்போ 4c1னா 4 தான் ப்ளஸ் 4 2a பவர் 1 இருக்குங்களா அப்போ 2a 4 இன்ட்டு 2a சாரி இங்கே ஒரு மைனஸ் எண் இருக்குது பாருங்கள் அந்த மைனஸ் எண்ணு ஃப்ரெண்டு இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இது மைனஸு 4c1 4 2a பவர் 1 2aன்னு எழுதியிருக்கேன் இந்த மைனஸ் எண் ஃப்ரெண்டு கொண்டு வந்துட்டோம் இந்த 3 உள்ளே கொண்டு வந்துடுங்க 3 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 3 இன்ட்டு 3 9 9 இன்ட்டு 3 27 வருமா 20 இன்ட்டு 27 இந்த பிக்கு தனியாக கொடுக்கும்போது 27 பி கியூப்னு எழுதியிருக்கேன் தென் லாஸ்ட் ஒன்னில் இங்கே வந்து 1 இன்ட்டு 1 1 இப்போ இந்த பவர் வந்து உள்ளே கொண்டு வந்துடுங்க 3 பவர் 4 3 வந்து 4 டைம்ஸ் போடணும் ஏற்கனவே இங்கே 3 டைம்ஸ் போட்டால் 27 கிடச்சிருக்குங்களா இப்போ 27 கூட ஒரு 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 27 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா இங்கே 4 இன்ட்டு 7 28க்கு 8 ரிமைனிங் 1 2 இன்ட்டு 4 8 8 இன்ட்டு 1 98 வந்துடும் கரெக்டாக 4 இன்ட்டு 7 28 28க்கு 8 ரிமைனிங் வந்து இங்கே 2 அப்போ 4 இன்ட்டு 2 8 8 இன்ட்டு 2 10 108 இப்போ இதில் வந்து 108 இந்த பி பவர் 4 இதை ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த லாஸ்ட் டைம் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுங்க பாருங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் இங்கே ப்ராடக்ட் வந்து நம்ம 3 வந்து 4 டைம்ஸ் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 4ன்னு போட்டாங்க வந்து கொஞ்சம் கவனமாக போடுங்க ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் சம் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதால நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போடுங்க இப்போ நானே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இங்கே ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இதில் என்ன இருக்குது இங்கே ஃபைனலாக இது 3b ஹோல் பவர் 4 தான் இருக்குது இப்போ 3 பவர் 4 b பவர் 4 3 பவர் 4 போடும்போது இங்கே 108 கிடையாது ஏன்னா இது 3 4 டைம்ஸ் 3 வந்து 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இப்போ 1 2 3 4 டைம்ஸ் எழுதிட்டோமா 3 பவர் 4னா இங்கே 3 இன்ட்டு 3 9 9 இன்ட்டு 3 27 27 இன்ட்டு 3 போடணும் இப்போ 27 இன்ட்டு 3 போடும்போது 3 இன்ட்டு 7 21க்கு 1 ரிமைனிங் 2 வரும் 3 இன்ட்டு 2 6 6 இன்ட்டு 2 81 வருங்க லாஸ்ட்டில் 81 பி பவர் 4 இங்கே நமக்கு 16a பவர் 4 அப்படியே எழுதிக்கலாம் இந்த 4 8 இங்கே இருக்க 3 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இப்போ 4 இன்ட்டு 8 என்ன வரும் 32 வரும் 32 இன்ட்டு ஒரு 3 இருக்கா இப்போ 3 இன்ட்டு 2 6 வரும் 3 3 9 வரும் மைனஸ் 96 இப்போ 96 a பவர் 3 இங்கே ஒரு b இருக்குது அந்த b அப்படியே எழுதிட்டோம் இப்போ செகண்ட் முடிச்சிருக்குமா ப்ளஸ் இதில் வந்து 6 4 9 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இங்கே வந்து 6 இன்ட்டு 4 24 இப்போ 24 இன்ட்டு 9 ப்ராடக்ட் பண்ணும்போது 9 இன்ட்டு 4 36 6 ரிமைனிங் 3 இங்கே 2 இன்ட்டு 9 இன்ட்டு 2 18 ஒரு 3னா 214 கரெக்ட் தானே 9 இன்ட்டு 4 36க்கு 6 ரிமைனிங் 3 இருக்குது 9 இன்ட்டு 2னா 18 ப்ளஸ் 3 நம்ம போடும்போது 21 216 அப்போ இங்கே 216 a ஸ்கொயர் ஒரு b ஸ்கொயர் இருக்குது மைனஸ் இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4 2 27 ப்ராடக்ட் பண்ணிக்கணும் இப்போ 4 இன்ட்டு 2 நமக்கு 8 8 இன்ட்டு 27 போடணும் 4 இன்ட்டு 2 8 27 இன்ட்டு 8 போட்டிங்கன்னா 7 இன்ட்டு 8 56 6 ரிமைனிங் 5 இப்போ 2 இன்ட்டு 8 வந்து 16 ப்ளஸ் 5னா இதுவும் 216 தான் மைனஸ் 216 மைனஸ் 216 a இருக்குது b கியூப் இருக்குது
a b cube ஃபைனலாக 81 b பவர் 4. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் 2a minus 3b whole power 4 எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 16a power 4 minus 96a power 3 into b plus 21b a square இது சாரி 216a square b square minus 216a b cube plus 81 b power 4. ஃபைனலாக ஆன்சர் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். 16a power 4 minus 96a cube b plus 216a square b square minus 216a b cube plus 81 b power 4. கரெக்ட் ஆன்சரு. இது செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 2.6ல கொஸ்டின் நம்பர் 1ல் சப்டிஷன் 2 பார்க்குறோம். சப்டிஷன் 2 என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா x plus 1/y whole power 7 அப்படின்னு இருக்கா. 7 வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இதை வந்து இந்த x plus 1/y whole power 7 எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ எக்ஸ்பேண்ட் என்னன்னு பார்க்கலாம். சால்வ் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஜென்ரல் ஃபார்முலா x plus a whole power n equal to nc0 x power n a power 0 plus nc1 x power n minus 1 a power 1 plus etc. plus nc n x power n minus n னா 0 போட்டலாம். x power 0 a power n. இங்கே நமக்கு 7 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நமக்கு வந்து nc 7 இப்போ 7c 7 வரைக்கும் எழுதிக்கணும். ஃபஸ்ட் பாருங்கள். இது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்ன. இதில் எக்ஸ் என்ன சார் அப்படின்னா எக்ஸ் தான். ஏன்றது 1/y, என்னன்றது நமக்கு 7. ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்குவாங்க. எக்ஸ் வந்து எக்ஸு, ஏன்றது 1/y, என்னக்கு என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் எழுதிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம் ஃபாஸ்ட்டாக. x plus 1/y whole power n என்னன்றது இங்கே 7 ஈக்குவல் டு எழுதிட்டுமா சம்ம ஈக்குவல் டு போட்டிருக்கேன் n என்ன சார்னா 7 c 0 தென் xன்றது x தான் பவர் என்னன்றது 7 இன்ட்டு a என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1/y. இப்போ 1/y பவரில் 0. அதுக்கப்புறம் இங்கே எங்கெல்லாம் 0 இருக்கோ அங்கெல்லாம் பண்ணிக்கணும். 1 போடணும், 2 போடணும், 3 4 5 6 7 வரைக்கும். 7 c 1 எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் தான். எக்ஸ் பவர் n மைனஸ் 1னா இப்போ 7 மைனஸ் 1 இன்ட்டு ஏக்கு வேல்யூ 1/y பவர் இங்கே 0 இருக்குன்னா இங்கே 1 போட்டுருங்க. இங்கே வேணால் நீங்கள் ஃபார்முலாவை எக்ஸ் பவர் n மைனஸ் 0ன்னு போட்டாலும் தப்பு இல்லை. nc நாட் எக்ஸ் பவர் n மைனஸ் 0 a பவர் 0. அப்போ என்னுக்கு வந்து 7 c 0 எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் தான் இருக்குது. இங்கே 7 மைனஸ் 0னா 7 போட்டுட்டோம். 1/y ஹோல் பவர் 0 ப்ளஸ் 7c1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 செகண்ட் ஒன்றில் nc1க்கு பாருங்கள். nc1க்கு என்னுக்கு 7 c1 எக்ஸுக்கு வேல்யூ எக்ஸ் தான். இங்கே பவர் n மைனஸ் 1னா 7 மைனஸ் 1 இன்ட்டு ஏ பவர் 1. ஏன்றது 1/y பவரில் இருக்க 1 போட்டால் அப்புறம் 7c2 போடும்போது எக்ஸ் பவர் 7 மைனஸ் 2 இன்ட்டு 1/y ஹோல் பவரில் 2 ப்ளஸ் 7c3 போடும்போது 7c3 எக்ஸ் பவர் n மைனஸ் 1னா 7 மைனஸ் 1 7 மைனஸ் 3 இன்ட்டு 1/y இங்கே பவரில் வந்து இங்கே 3 இருக்குங்களா, அப்போ இங்கே 3 கொடுத்துருங்க. ப்ளஸ் 7c4 எக்ஸ் பவர் 7 மைனஸ் 4 1/y பவர் 4 7c5 எக்ஸ் பவர் 7 மைனஸ் 5 1/y பவர் 5 ஏவோட வேல்யூ கொடுத்துருக்கோம். ப்ளஸ் 7c6 எக்ஸுக்கு வந்து எக்ஸ் தான். 7 n மைனஸ் 6 இங்கே வந்து 6னா n மைனஸ் 6 ப்ளஸ் 7 மைனஸ் 6 1/y ஹோல் பவரில் 6 ப்ளஸ் 7c7
எக்ஸுக்கு வந்து எக்ஸ் தான், எக்ஸ் பவர் 7 மைனஸ் 7 இன்ட்டு ஏ வந்து 1/y பவர் 7. இப்போ இது ஒவ்வொன்றா நம்ம சிம்பிளை பண்ணணும். நான் கொஸ்டின் ரஃப் பண்ணிக்கிறேன். தேர்ட் சப்டிஷனை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் ஒன் பார்க்கண்ணே. 7c நாட்னா வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்குமா? போன சம்மில் அங்கே சின்ஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ 7c நாட்டுக்கு 1 போட்டுருங்க. எக்ஸ் பவர் 7 1/0னா எனிதிங் பவர் 0 1 தான். ப்ளஸ் இங்கே 7c1 7 எக்ஸ் பவர் 7லேருந்து 1 மைனஸ் பண்ணினா 6 1/y ஹோல் பவர் 1 1 தான். ப்ளஸ் 7c2னா 7 2 டைம்ஸ் கம்மி பண்ணி எழுதணும். 7 × 6/2 × 1 இன்ட்டு எக்ஸ் பவர் இங்கே 7 மைனஸ் 2 போட்டிங்கன்னா 5 1/y ஹோல் பவர் 2 7c3 7 வந்து 3 டைம்ஸ் கம்மி பண்ணிக்கணும். 7 × 6 × 5 3 × 2 × 1 எக்ஸ் பவர் 7 மைனஸ் 3 என்ன சார்னா 4 எக்ஸ் பவர் 4 1/y ஹோல் பவர் 3. ப்ளஸ் 7c4க்கு போடுங்க. 7c3 எழுதியிருக்கோம். ப்ளஸ் 7c4 என்ன சார் அப்படின்னா இந்த ஃபார்ம் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வர மாதிரி இருக்கலாம். 7c 7 மைனஸ் 4 போடும்போது 7லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 7c3 நம்ம எழுதிக்கலாம். 7c3க்கு என்ன வருதோ அதை நம்ம இங்கே போட்டுருந்தது. செவன் C3 x power 7 minus 4 3 x power 3 into 1 by y power 4 plus 7C5 ना 7 लेंद 5 minus पनेगा ना 2 अपन 7C2 ने अर्थ करेंगे x power 7 minus 5 2 1 by y whole power 5 plus 7C6 के 7C6 ना 7C1 नाल ரெண்டு ஒன்று தான். இப்போ 7 லேருந்து 6 மைனஸ் பண்ணிங்க. அந்த ஃபார்முலா போன சம்மில் எழுதி போட்டோம் இல்லையா? NCR ஈக்குவல்னா NCN மைனஸ் ஆர் போடும்போது இங்கே 7 கொடுக்குறீங்க. 7 மைனஸ் 6 போட்டிங்கன்னா 7 மைனஸ் 6னா 1ன்னு வந்துடும். அப்போ 7C1 போட்டுடலாம். அந்த 7C6 x பவர் 7 மைனஸ் 6னா x மட்டும் வரும். x 1 by y ஹோல் பவர் 6 ப்ளஸ் 7C7 எப்படி இருக்கு பாருங்க சார். NCN ஃபார்முலா இருக்குங்களா? NCNனா வேல்யூ 1 இதுக்கு 1 ப்ளஸ் இது வந்து 7 மைனஸ் 7 கட் பண்ண 0 எக்ஸ் பவர் 0 எனிதிங் பவர் 0 வேல்யூ 1 இன்ட்டு 1 பை ஒய் ஹோல் பவர் 7. அடுத்த ஸ்டெப் மார்க்கானே ஈக்குவல் டு போட்டுருங்க. ஃபஸ்ட் ஒன்றுக்கு எக்ஸ் பவர் 7 மட்டும்தான் இங்கே ப்ளஸ் 7 எக்ஸ் பவர் 6 பை ஒய் ப்ளஸ் இந்த 2 எல்லாம் கட் பண்ணேன்னா இங்கே 3 டைம்ஸ் வந்துடும். இப்போ 7 × 3 21 எக்ஸ் பவர் 5 டிவைட் பை இந்த 2 உள்ளே வரும்போது 1 ஸ்கொயர் 1 ஒய் ஸ்கொயர் 21 எக்ஸ் பவர் 5 டிவைட் பை ஒய் பவர் 2. ஸ்டெப்ஸ் நிறையா வரும், அதனால நான் இங்கே டேரெக்டாக சொல்கிறேன். 1 பை ஒய் ஹோல் ஸ்கொயர்னா ஸ்கொயர் உள்ளம்போது 1க்கு இருக்குது ஒய்க்கு இருக்குமா காமனாக 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 ஒய் ஸ்கொயர் தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் இதை கட் பண்ணுங்கள். இந்த 3 எடுத்து கட் பண்ணிங்கன்னா 6 2 டைம்ஸ் வரும். 2 கட் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் 7 இருக்குது 5 இருக்குது. 7 × 5 என்ன சொன்னால் 35 35 எக்ஸ் பவர் 4. இப்போ இந்த பவரில் இருக்க 3 உள்ளே கொண்டு வரும்போது 1க்கு 3 வரும்போது 1 பவர் 3 1 3 பவர் சாரி இங்கே ஒய் வந்து இது இப்போ ஒய் கொடுக்கும்போது ஒய் பவர் 3 35 எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ஒய் பவர் 3 ப்ளஸ்
இது பாருங்க இங்கே 7C3னாலும் 35 தான். ஏன்னா ஏற்கனவே இங்கே 7C3 நம்ம போட்டிருக்கோம். கேன்சல் பண்ணி போட்டோன்னா 35ன்னு வந்திருக்கான். இப்போ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக 35 x³ இப்போ இந்த பவர் வந்து பவரில் இருக்க 4 1 கொடுக்கும்போது 1/4 1 பவர் எனிதிங் 1 y/4 நினைக்கலாம் டிவைடட் பை y/4 ப்ளஸ் இங்கே ஏற்கனவே 7C2 நம்ம போட்டிருக்கோம். 7C2ன்றது இது பாருங்கள், இது வந்து 7C1, இது 7C2, சரி 7C0, 7C1, 7C2. 7C2னா நமக்கு 21 தான். வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 7 2 டைம் கம் பண்ணால் 7 × 6 2 × 1 போடலாமா? இங்கே 2 3 டைம்ஸ் வரும். இப்போ 7 × 3 21. இது 21 x². இந்த 5 உள்ளே கொண்டு போய் 1 பவர் எனிதிங் 1 y/5 21 x² டிவைட் பை y/5 ப்ளஸ் 7C1 7. இங்கே எக்ஸ் இருக்கா 7x. இந்த 6 உள்ளே வரும்போது 1 கொடுக்கும்போது 1/6னா 1, y கொடுக்கும்போது y/6 7x டிவைட் பை y/6 ஃபைனலாக ப்ளஸ் போட்டாச்சு. இப்போ 7 உள்ளே கொண்டு வரும்போது 1 yக்கு கொடுக்கும்போது y/7 1 டிவைட் பை y/7. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். சரியா? ஆன்சர் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் பாருங்கள், x⁻7 + 7x⁻6/y + 21x⁻5/y² + 35x⁴/y³ + 35x³ + 21x²/y5 + 7x/y6 + 1/y7. சரியா? ஃபைனல் ஆன்சர் நமக்கு அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னாங்க. 7 எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேர்ட் சப்டிஷன் வந்து இதோட கம்மி தான். இங்கே 7 வரைக்கும் போட்டோன்னா அங்கே 6 வரைக்கும் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குங்கன்னு தேர்ட் சப்டிஷனை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சம்ஸை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 2.6 கொஸ்டின் நம்பர் 2 பார்க்குறோம். எவாலுவேட் தி ஃபாலோயிங் யூஸிங் பைனாமியல் தியரம். சப்டிஷன் 1 வந்து 101/4, சப்டிஷன் 2 வந்து 999/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இது பைனாமியல் தியரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி எவால்வேட் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் சம் எடுக்கிறேன் நான். ஃபஸ்ட் சம் போடுறேன், செகண்ட் சப்டிஷன் நீங்கள் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் எக்ஸாமில் இந்த மாதிரி சம்லாம் கேட்க மாட்டாங்க. 99% கேட்க மாட்டாங்க. எனக்கு கேட்குறது வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை கேட்டாங்கன்னா பார்த்துக்கலாம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட் சம் பாருங்கள். இப்போ பைனாமியல் எக்ஸ்பிளனேஷன் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கணும். நமக்கு இங்கே x + a⁴n = nc0 x⁻n - 0னா n போட்டலாம் a⁴0 ப்ளஸ் nc1 x⁻n - 1 a⁴1 ப்ளஸ் எக்ஸட்ரா ncn x⁻n - n a⁴n வரைக்கும். n - n கட் பண்ணிட்டாலும் x⁻0 a⁴n போடலாம். இதுதான் வந்து பைனாமியல் எக்ஸ்பிளனேஷன். இந்த ஃபார்முலா நமக்கு இங்கே 4 வரைக்கும் நம்ம போடணும். 4C4 வரைக்கும் எழுதணும். ஃபஸ்ட் பாருக்கண்ணே, இந்த ஃபார்முலா இந்த 101/4 x + a⁴n ஃபார்முக்கு நம்ம எழுத போகிறோம். அப்போ இது எப்படி சார் எழுதலாம்னா 101/4ன்றதை 100 + 1ன்னு பிரிக்கலாமா? பாருங்கள், 100 + 1ன்னா என்ன இருக்கும் நமக்கு? 100 + 1 பிரிக்கும்போது என்ன இருக்குங்க? 101 கிடைச்சிருமா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ன்றது நமக்கு என்ன 100, ஏன்றது 1, என்னன்றது நமக்கு 4. இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் வந்து 100 இருக்குது, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1, என்னன்றது நமக்கு 4. இப்போ ஈக்குவல் போட்டுட்டு nc0 ஃபஸ்ட் டைம் கரெக்டாக எழுதுங்க. அப்புறம் செகண்ட் டைம்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதிக்கலாம். எண்ணுக்கு வந்து 4 c0 எக்ஸ்ன்றது நமக்கு என்ன 100 பவர் n - 0னா n வந்து 4 - 0 4 போட்டுடலாம். ஏன்றது 1, இங்கே 1 போட்டு பவரில் 1. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பவர், இந்த எக்ஸ் பவர் வந்து கம்மியாகிட்டே வரும், இந்த ஏவோட பவர் வந்து இங்கே அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம 4 வரைக்கும் இப்போ எழுதணும். 4C0 ப்ளஸ் 4C1 ப்ளஸ் 4C2 ப்ளஸ் 4C3 ப்ளஸ் 4C4 வரைக்கும். நெக்ஸ்ட்டு 4C1 0க்கு 1 கொடுத்துருக்குமா? எக்ஸ்க்கு வந்து 100 தான், பவரில் வந்து 4 - 1, ஏ பவரில்
ஏன்றது 1 பவர் 2 சாரி இங்கே 1 இங்கே வந்து 0 பண்ணணும் இங்கே மாற்றி எழுதிட்டு பாருங்கள் ஏன்னா 4c நாட்டுனா a பவர் 0வா a பவர் 0னா 1 பவர் 0 இங்கே 1னா 100 பவர் n மைனஸ் 1னா 4 மைனஸ் 1 a பவர் 1ன்னும் போது a பவர்லேருந்து 1 போட்டுடணும் ப்ளஸ் 4c2 எக்ஸுக்கு வந்து 100 இங்கே 2னா n மைனஸ் 2 அப்போ n வந்து 4 மைனஸ் 2 இது ஏன்றது 1 பவரில் வந்து 2 ப்ளஸ் 4c3 எக்ஸ் வந்து 100 பவர் n மைனஸ் 3 அப்போ 4 மைனஸ் 3 இன்ட்டு ஏ 1 பவரில் இங்கே 2னா இங்கே 3 ப்ளஸ் 4c4 எக்ஸுக்கு வந்து 100 4 மைனஸ் 4 இங்கே ஏவோட வேல்யூ 1 பவர் 4ன்னு போட்டேன் இது ஒவ்வொன்றா இப்போ சிம்பிளை பண்ணணும் இந்த சம் ரஃப் பண்ணிக்கலாம் இதில் பார்க்கண்ணே ஃபஸ்ட்டு 4c நாட்டோட வேல்யூ நமக்கு 1ங்களா 100 பவர் 4 அப்படியே எழுதிக்கோங்க இதில் வந்து எனிதிங் பவர் 0 நமக்கு இங்கே 1 ப்ளஸ் 4c 1னா 4 தான் இன்ட்டு 100 இங்கே 4 மைனஸ் 1 3 1 பவர் 1 1 ப்ளஸ் 4c இங்கே 4c2 இருக்குது 4c2 எப்படி எழுதிக்கலாம் 4 into 3 divided by 2 into 1 போட்டால் 2 times இங்கே கட் பண்ணும்போது 4 2 times கட் பண்ணால் 2 வரும் 1 times 2 times 2 into 3 6 4c2க்கு 6 6 into 100 பவர் 4 minus 2 2 1 power anything 1 4c3 பாருங்கள் 4c3னாலும் 4c3 போட்டு பார்க்கலாமா 4 into இங்கே இருந்து 4 3 times கம்மி பண்ணும்போது 4 into 3 into 2 divided by 2 into 3 into 2 into 1 இந்த 3 2க்கு 3 2 கட் பண்ணிக்கலாம் இப்போ 4 மட்டும் இருக்கும் இப்போ 4 3 1 4c3னாலும் 4c1னாலும் 1 தான் இதுக்கு வந்து 4 ப்ளஸ் 4 into 100 இங்கே பவரில் 4 மைனஸ் 3 1ன்னு வந்துடுமா 1 பவர் 3 1 4c4க்கு வேல்யூ வந்து 1 இங்கே வந்து 100 மைனஸ் 4c இது மைனஸ் 4 ப்ளஸ் 4 கட் பண்ண 0 எனிதிங் பவர் 0 வேல்யூ 1 1 பவர் எனிதிங் இது டோட்டலாக ஃபுல்லாக 1 வந்துடும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஈக்குவல் டு போட்டுட்டு இப்போ இது 1 into 1 1 தான் இங்கே 100 பவர் 4 இருக்குது 100 4 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணோம் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 1 போட்டுருங்க இந்த டபுள் 0 இருக்குது அப்படின்னா டபுள் 0வை 4 டைம் போடுங்க 2 0 2 0 2 0ன்ற மாதிரி 4 டைம் போடணும் அப்படி இல்லைன்னா இந்த 4 இந்த 2 0 கூட ப்ராடக்ட் பண்ணால் 4 2 8 8 0 போட்டணும் இங்கே 1 2 3 4 5 6 7 8 போட்டாச்சா இல்லை நீங்கள் 4 டைமு போட்டுக்கலாம் 2 2 0 ஃபஸ்ட்டு ஒரு டைமு செகண்ட் டைமு தேர்ட் டைமு 4 டைம் போட்டாலும் அதே 8 0 தான் நமக்கு வரும் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுமாதிரி போட்டுக்கோங்க இந்த 4ஆல் ப்ராடக்ட் பண்ணி போட்டாலும் 8 0 போட்டுக்கோங்க இல்லைனா 2 0 இருக்குன்னா 2 2 0 4 டைம் போடணும் ஃபஸ்ட்டு 2 0 செகண்ட் 2 0 தேர்ட் டைம் 2 0 ஃபோர்த் டைம் 2 0 போட்டால் 8 0 வந்துடும் ப்ளஸ் இங்கே 4 இன்ட்டு இங்கே 2 0 இருக்குங்களா அப்போ 3 டைம் 2 2 0 போடணும் அப்படியும் போட்டலாம் இல்லை வந்து 3 into 2 6 வந்து 6 0 போட்டுருணுங்க 4 into 1 போட்டு 6 0 1 2 3 4 5 6 0 கரெக்டாக போட்டுருமா 1 2 3 4 5 6 0 போட்டாச்சு ப்ளஸ் இங்கே 6 போட்டுருங்க இங்கே 2 இருக்குன்னா 2 டைம் 2 2 0 போடணும் அப்படின்னா 2 into 2 4 4 0 2 3 4 ப்ளஸ் இது 4 into 100 400 ஃபைனலாக ஒரு 1 இருக்குது ப்ளஸ் 1 போட்டுருங்க இதை வந்து அப்படியே எழுதிக்கோங்க 1 8 0 இருக்குது 1 2 3 4 5 6 7 8 ப்ளஸ் 4 ப்ராடக்ட் பண்ணும்போது 4 அது இப்போ 1 2 3 4 5 6 0 1 2 3 4 5 6 0 ப்ளஸ் 1 into 6 6 போட்டுட்டு 1 2 3 4 0 போட்டுருங்க ப்ளஸ் 400 ப்ளஸ் 1 இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு என்ன சார் ஆன்சர் வரும்னா
10 40 60 401 இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். 10 40 60 401 சரிங்களா. செகண்ட் சப்டிவிஷனை நீங்கள் போட்டுக்கோங்க. செகண்ட் சப்டிவிஷன் எப்படி என்ன இருக்குது பாருங்கள், சம்பளங்க 995 ஹோல் பவர் 5ன்னு இருக்குங்களா. இது எப்படி சார் எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் n ஃபார்முக்கு எழுதும்போது 1000லேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. 1000 மைனஸ் 1 ஹோல் பவர் 5ன்னு போட்டிங்கன்னா 1000லேருந்து 1 மைனஸ் 999 நமக்கு வந்துடும். அப்போ ஏன்றது நமக்கு எக்ஸுன்றது 1000, ஏன்றது 1, என்னன்றது 5 எடுத்து இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கிற மத்தியில் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் சம்ஸை போட்டுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 2.6ல் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் தி ஃபிஃப்த் டேர்ம் இன் தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2y ஹோல் பவர் 13. ஓகேங்களா. இது நம்ம ஃபார்முலா ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கிறோம். பர்டிகுலர் டேர்ம் கேட்குறாங்க, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் n இந்த மாதிரி கொடுத்துட்டு பர்டிகுலர் டேர்ம் ஃபிஃப்த் டேர்ம் செவன்த் டேர்ம் கேட்டாங்கன்னா ஜென்ரல் டேர்ம் நமக்கு ஃபார்முலா என்னன்னா TR plus 1 equal to NCR x power n minus r into a power r அப்படின்னு ஃபார்முலா சொல்லியிருக்கேன்னா. இதில் பாருங்கள், இப்போ நமக்கு ஒருத்தருக்கு சம்மில் இருந்து எக்ஸுன்றது என்ன, ஏன்றது என்ன, என்னன்னா என்ன அப்படின்னு நம்ம கிளியராக எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் மைனஸ் 2y எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 2y ஹோல் பவர் 13 போட்டுடலாம். அப்போ எக்ஸு ப்ளஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸுன்றது எக்ஸ் தான், இங்கே எக்ஸ் வந்து எக்ஸ் தான் இருக்குது, ஏ இருக்குங்களா. இப்போ ஏன்றது என்ன சார்னா மைனஸ் 2y, தென் என் பாருங்கள் இங்கே வந்து 13 இருக்குது, 13 நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். இப்போ நமக்கு ஃபிஃப்த் டேர்ம் நம்ம கேட்குறாங்க. இங்கே வந்து அந்த ஃபிஃப்த் டேர்ம் இந்த 5 கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே என்ன வேணுமோ அதான் போகணும். ஃபிஃப்த் டேர்ம்னா இந்த r + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 5ஐ 4 + 1ன்னு போடும்போது இங்கே r + 1, இது r + 1. rன்றது என்ன சார் அப்படின்னா 4. இப்போ r = 4ன்றது நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே TR + 1, அப்போ நமக்கு ஃபிஃப்த் டேர்ம் வேணும். இந்த 5 தான் r + 1ன்ற மாதிரி r + 1 மாதிரி எழுதியிருக்கிறோம், 4 + 1ன்னு. இப்போ இங்கே 4 + 1 ஈக்குவல் டு என்ன இருக்குது 13, CRன்றது நமக்கு 4 கொடுங்க. எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து எக்ஸ் தான், அப்போ எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். பவரில் n மைனஸ் ஆர், n வந்து நமக்கு 13 தெரியும், ஆர் வந்து 4ன்னு தெரியும். 13 மைனஸ் 4, ஏ என்ன இருக்குது பாருங்கள், ஏன்றது மைனஸ் 2y, மைனஸ் 2y பவரில் ஆர் இருக்குது, ஆர்ன்றது 4, அந்த 4 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு போட்டுட்டு 13C4, 13C4ன்னா இங்கே 4 இருக்குன்னா இந்த 13 4 டைம்ஸ் நம்ம கம்மி பண்ணி எழுதணும். 13 × 12 × 11 × 10 divided by 4 × 3 × 2 × 1 அப்படின்னு போடலாம். எக்ஸ் பவர் 13லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 9, இந்த மைனஸ் 2y ஹோல் பவர் 4ன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 4ஐ மைனஸ் 2க்கு செப்பரேட்டாகவும் ஒய்க்கு தனியாகவும் கொடுத்துருங்க. எப்படி எழுதலாம் பாருங்கள், -2 ஹோல் பவர் 4 × y பவர் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 4 எடுத்து கட் பண்ணும்போது 2ஆல் 3 டைம்ஸ் வந்துடும். இந்த 3க்கு 3 கட் பண்ணிடலாம். 2ஆல் கட் பண்ணும்போது இங்கே 5 இருக்கும். ஈக்குவல் டு 13 × இங்கே 13 இருக்குது, 11 இருக்குது, × 5 இருக்கா. இதில் பாருங்கள் -2 ஹோல் பவர் 4, -2 4 டைம் போட்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2 × -2 × -2 ஃபஸ்ட்டு சைன் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏன்னா இங்கே ஈவன் நம்பர் இருக்குது. மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் × மைனஸ் மைனஸ், மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் ஆகுமா.
இப்போ ப்ளஸ் சைனு. இந்த 2 × 2 8, 8 × 2 சாரி 2 2 4, 4 × 2 8, 8 × 2 16 வரும். ப்ளஸ் 16 2 பவர் -2 ஹோல் பவர் 4ன்றது நமக்கு என்ன சார் அப்படின்னா 16 தெரியுமா? இங்கே எக்ஸ் பவர் 9 ஒய் பவர் 4. ஃபைனலாக இந்த 13 × 11 × 5 × 16 இது எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 1 4 4 0 எக்ஸ் பவர் 9 ஒய் பவர் 4. ஃபிஃப்த் டேர்ம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸசைஸ் 2.6 கொஸ்டின் நம்பர் 4 பார்க்குறோம். ஃபைன் தி மிடில் டேர்ம்ஸ் இன் தி எக்ஸ்பெனன்ஷன் ஆஃப் ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 1ல் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் பவர் 11, சப்டிவிஷன் 2 வந்து 3x ப்ளஸ் x² ஹோல் பவர் 8, தேர்டு வந்து 2x² - 3/x³ ஹோல் பவர் 10. அதில் 2 சம் சால்வ் பண்ணுறேன். ஆடில் ஒன்று ஈவனில் ஒன்று. தேர்ட் சப்டிவிஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கான்செப்ட் வந்து கிளியராக புரியும். சம்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஏன்னா எல்லாமே ஒரே மெத்தட் சம்ஸ் தான் நமக்கு அங்கே இருக்குது. அதனால் நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1/x பவர் சப்டிவிஷன் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் பவர் 11. இப்போ மிடில் டேர்மில் நான் வந்து நமக்கு 2 கேஸ் நான் சொல்லியிருக்கேன். கேஸ் 1 வந்து n வந்து ஆட் நம்பராக இருக்கா ஈவன் நம்பராக இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கோம். n வந்து ஈவன் நம்பராக இருக்கும்போது ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் கிடைக்கும். n வந்து ஆட் நம்பராக இருக்கும்போது 2 மிடில் டேர்ம் கிடைக்கும்னு ஃபஸ்ட்டில் கான்செப்ட் சொல்லும்போது சொல்லியிருக்கோமா. இங்கே பவரில் பாருங்கள், n வந்து என்ன சார் இருக்குன்னா ஆட் நம்பராக இருக்குது. இப்போ நமக்கு n வந்து ஆடு. n = என்ன சார் அப்படின்னா 11. n 11 அப்படின்னா இது ஆட் நம்பர். இப்போ ஆட் நம்பர்னால் நமக்கு 2 ஃபார்முலா இருக்குது மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். n + 1/2 n + 3/2 அப்படின்னு எழுதணுமா. இங்கே என்னன்றது என்ன இருக்குது 11 இருக்குது. 11 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 11 + 1/2 இங்கே என்னக்கு 11 கொடுத்தா 11 + 3/2. 11 + 3 ப்ளஸ் பண்ணிங்க, 11 + 1 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 12/2. 11 + 3னா 14/2. இதை கட் பண்ணும்போது 6, இதை கட் பண்ணிங்கன்னா 7. அப்போ நமக்கு 2 டைம் கிடச்சிருக்குங்களா. 6th டேர்ம் ஒன்று, 7th டேர்ம் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் பவர் n இருக்கும்போது ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா ஒன்று பார்த்தோம். ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ் என்ன, ஏன்றது என்ன, என்னன்றது என்னன்னு எழுதிக்கலாம். ஏன்னா பைனாமியல் எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னல் இருக்கும்போது ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா நம்ம எழுதி போட்டிருக்கோம். tn = r+, அந்த ஃபார்முலா தான் எழுதி போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் எக்ஸு ஏ என்னெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸுன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான். இங்கே ஏன்றது என்ன சார் அப்படின்னா 1/x. தென் n வந்து பவரில் இருக்கா. என்னன்றது என்ன சார் இருக்குன்னா இங்கே நமக்கு வந்து 11. இப்போ நமக்கு வந்து 6th டேர்ம் 7th டேர்ம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா மிடில் டேர்ம் வந்து 6th டேர்ம் 7th டேர்ம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது 6th டேர்ம் என்ன 7th டேர்ம் என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னென்னா இது ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு என்ன சார் அப்படின்னா tr+1 = NCR x பவர் n - r a பவர் rன்னு சொல்லியிருக்கோமா. ஃபஸ்ட்டு வந்து 6th டேர்ம் எழுதிக்கலாம். இப்போ 6th டேர்ம் கண்டுபிடிக்கும் போது இங்கே வந்து t இந்த 6 வந்து 5 + 1ன்னு எழுதலாமா. அப்போ ஆறுன்றது நமக்கு என்ன இருக்குது இங்கே 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. வேணா 6 கூட இங்கே இது எழுதுனதுக்கப்புறம் r = 5ன்னு எழுதிக்கோங்க. இங்கே எண்ணுக்கு வந்து 11. r என்ன சார் அப்படின்னா 5. எக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ் தான். பவரில் n இருக்குது. n வந்து 11 - r என்ன சார்னா 5. தென் ஏ என்ன சார் அப்படின்னா 1/x.
இங்கே ஆர் இருக்குது, ஆருக்கு வந்து 5 கொடுத்துடலாம். இப்போ ஈக்குவல் டு 11c5 எக்ஸ் பவர் 11லேருந்து 5 மைனஸ் பண்ணணும். இப்போ 11லேருந்து 5 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 6ங்களா? இங்கே வந்து எக்ஸ் பவர் 6. இது வந்து இந்த 5 வந்து உள்ளே கொண்டு வந்துடுங்க. 1க்கு தனியாக கொடுக்கும்போது 1 பவர் 5னா 1 பவர் எனிதிங் 1 எக்ஸ் பவர் 5. அப்போ 1 எக்ஸ் பவர் 5. இங்கே 6x இருக்குது, இங்கே 5x இருக்குது. இந்த 6xலேருந்து 5x நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே ரஃப் பண்ணிட்டு எழுதிட்டோமா? t5 + 1 ஈக்குவல் டு 11c5 6xலேருந்து 5x நம்ம கட் பண்ணிட்டோம். அப்போ 11c5 எக்ஸ் மட்டும் அங்கே இருக்குமா? இந்த 11c5னா இங்கே 5 இருக்குன்னா இந்த 11 இது ஆன்சர் வந்து புக்கில் அப்படியே வச்சுருப்பாங்க. இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். 1 செகண்ட் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இது பார்த்துக்கோங்க. நம்ம புக்கில் வந்து டெக்ஸ்ட் புக்கில் இது ஆன்சர் வந்து அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதனால் நம்மளும் அப்படியே வச்சுக்கலாம். t5 + 1 அப்படின்னா t 6th டைம் நமக்கு வந்து 11c5x அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து கூட திரும்பி எழுதலாம். 11c5 அப்படின்னா 5 வந்து இங்கே 5 இருக்குன்னா 11 வந்து 5 டைம்ஸ் கம்மி பண்ணி எழுதி 5 × 4 × 3 × 2 × 1x கேன்சல் பண்ணி எழுதினீங்கன்னா இன்னொரு ஆன்சர் நம்ம கொடுக்கலாம். ஆனால் அவங்க வந்து புக்கில் வந்து 11c5xோட நிறுத்திட்டாங்க. அதனால் நம்மளும் அதோடு நிறுத்திடலாம். சரிங்களா? இப்போ 6th டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து 7th டேர்ம். நமக்கு அதே ஃபார்முலா தான். tr + 1 ஈக்குவல் டு ncr எக்ஸ் பவர் n மைனஸ் ஆர் இன்ட்டு ஏ பவர் ஆர். இப்போ 7th டேர்ம் வேணும்னா 7 வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 6 + 1ன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா 6 + 1 7 வந்துடுமா? அப்போ இங்கே ஆர் என்ன சார் அப்படின்னா 6. என்னன்றது நமக்கு ஃபஸ்ட் நம்ம n வந்து 11 இருக்குது. cr வந்து 6, எக்ஸ் வந்து எக்ஸ் தான். n-க்கு வந்து 11 மைனஸ் ஆருக்கு வந்து 6. ஏன்றது நமக்கு 1/x. 1/x ஹோல் பவர் இங்கே 6. இது ஈக்குவல் டு 11c6 எக்ஸ் பவர் 11லேருந்து நம்ம 6 வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 11லேருந்து 6 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 5 வருமா? இன்ட்டு 1/x. இந்த 6 கூட உள்ளே கொண்டு வந்துடுங்க. அதாவது 6 வந்து ஃபஸ்ட்டு 1 கொடுக்கும்போது 1 பவர் எனிதிங் 1 எக்ஸை கொடுத்தோம்னா எக்ஸ் பவர் 6. இப்போ இன்ட்டு 1/x பவர் 6. இங்கே 6x இருக்குது, இங்கே 5x இருக்குது. இதுலேருந்து 5x கட் பண்ணிடலாம். இப்போ ஈக்குவல் டு 11c6 இன்ட்டு 1/x மட்டும் இருக்கும். இதுவும் நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் செக் பண்ணிக்கலாம். c6 டிவைடட் பை 1/x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புக் ஆன்சரில் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆன்சர் வேணுன்னா கூட நீங்கள் எழுதிக்கோங்க. தப்புலாம் ஒன்றும் போட மாட்டாங்க. 11c6ன்றது என்ன பண்ணிக்கலாம்? இங்கே இந்த 11 வந்து 6 டைம் கம்மி பண்ணி எழுதிக்கணும். 11 × 10 × 9 × 8 இந்த மாதிரி கம்மி பண்ணி எழுதி 6 வந்து 6 × 1 வரைக்கும் போட்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் இன்னொரு ஆன்சர் கிடைக்கும். நான் புக் ஆன்சரோட அப்படியே நிறுத்திட்டேன். சரியா கண்ணே? சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.6ல் 4th வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். சப்டிவிஷன் 2 என்ன பாருங்கள்? 3x + x² / 2 ஹோல் பவர் 8 அப்படின்னு இருக்குது. 3x + x² / 2 ஹோல் பவர் 8. நமக்கு வந்து x + a ஹோல் பவர் n பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே x என்ன, a என்ன, n என்னன்னு எழுதிக்கலாம்.
எக்ஸ்ன்றது 3x இதில் கொடுத்துருக்க சம்மில். ஏன்றது பார்த்தீங்கன்னா x²/2 x²/2 n பார்த்தீங்கன்னா 8. இதில் நமக்கு என்ன வேணும், இப்போ மிடில் டேர்ம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ n பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8, n வந்து 8ன்றது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பாருங்கள். n வந்து 8 வந்து ஈவன் நம்பர். இப்போ ஈவன் அப்படின்னா மிடில் டேர்ம் ஃபார்முலா பாருங்கள், n/2 + 1. n-க்கு வந்து 8 கொடுக்கும்போது 8/2 + 1. இந்த 2 எடுத்து கட் பண்ணிங்கன்னா 4 + 1 5. ஃபிஃப்த் டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா பாருங்கள். அப்போ x + a n கொடுத்துட்டு பர்டிகுலர் டேர்ம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா எல்லாம் பார்த்துருக்கோம். இங்கே வந்து மிடில் டேர்ம் வந்து ஃபிஃப்த் டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுக்கு ஃபார்முலா tr + 1 = ncr x⁻n - r × a⁻r. ஃபிஃப்த் டேர்ம் நமக்கு வேணும். இப்போ இந்த 5 இந்த r + 1 மாதிரி எழுதிக்கலாம். அப்போ 5 வந்து r + 1னா 4 + 1ன்னு போட்டால் 5 கிடைக்கும். இங்கே ஆறுன்றது என்ன இருக்குது, 4. அப்போ r வந்து 4ன்னு நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவில் n கொடுங்க, r கொடுங்க, x கொடுக்குறோம், a கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு n வந்து 8, rன்றது 4, தென் x இருக்குங்களா, x பாருங்கள் 3xன்னு இங்கே இருக்குது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3x n வந்து 8 - r வந்து 4. தென் a என்ன சார் அப்படின்னா x²/2 x²/2. இங்கே பவரில் வந்து r இருக்குது, r வேல்யூ நமக்கு 4ன்னு தெரியும், 4 கொடுத்துருங்க. = 8c4 3x பவர் 8 - 4 என்ன சார் அப்படின்னா 4. இப்போ இந்த 4 உள்ளே கொண்டு வந்து x²க்கு தனியாக கொடுங்க, 2க்கு தனியாக கொடுங்க. ஏன்னா ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. x²க்கு 4 இருக்குது, 2க்கு காமனாக இருக்கும்போது 4x² கொடுக்கும்போது 4 × 2 8 x⁻8. இங்கே 2க்கு கொடுத்தீங்கன்னா 2⁻4 = 8c4 அப்படியே எழுதிக்கலாம். அந்த மாதிரி இங்கே 3x⁴ இருக்கா, 3⁻4 x⁻4ன்னு எழுதிக்கலாம். இதில் 3⁻4 இங்கே x⁻4 × x⁻8/2⁻4 ஈக்குவல் போட்டுட்டு 8c4 3-ஐ 4 டைம்ஸ் போடணும் நமக்கு வந்து. இப்போ 3-ஐ 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன சார் கிடைக்குன்னா 81. இது ரெண்டையும் பாருங்கள், x⁻4 × x⁻8ன்னு இருக்கா. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், சின்ஸ் a⁻m × a⁻n-னா a⁻m + n அப்படின்னு எழுதலாமா. இங்கே வந்து x⁻4 + 8 என்ன சார் அப்படின்னா 12. இப்போ x⁻12 பை 2⁻4க்கு 2⁻4 வந்து 2 வந்து 4 டைம்ஸ் போட்டால் 2³ 8 8 × 2 என்ன சார்னா 16. இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 8c4 81 × x⁻12/16. நம்ம புக்கில் வந்து ஆன்சர் இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் அடுத்த ஸ்டெப் கொண்டு வந்திருக்காங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த 8c4 அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். செக் பண்ணிக்கலாம் ஆன்சரை. 8c4 81 x⁻12/16 இருக்குது. புக்கில் வந்து ஆன்சர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நீங்களும் அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சப்டிவிஷன் இதில் வந்து நான் 2 சப்டிவிஷன் போட்டிருக்கேன், 1 2 போட்டிருக்கேன். தேர்ட் சப்டிவிஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது கூட எக்ஸாம் சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஹோம் ஒர்க் சம்ஸ். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள், exercise 2.6 question number 5 பார்க்குறோம். find the term independent of x in the explanation கொடுத்துட்டு ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 1 வந்து x² - 2/3x × 9. சப்டிவிஷன் 2 x - 2/x² × 15. 3 வந்து 2x² + 1/x × 12 கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். தேர்ட் சப்டிவிஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கூட எக்ஸாம் சம்மும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சம்மு தான், ஒரே கான்செப்ட் தான்.
ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு சில சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த கான்செப்ட் கிளியராக புரியும். சம்ஸ் வந்து நல்லா மெமரி ஆகும். சரியா கண்ணு? இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் 1 பார்க்கலாம். இங்கே x² மைனஸ் 2/3x ஹோல் பவர் 9 இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு x + a ஹோல் பவர் என்னன்னு இருக்கும்போது ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா TR + 1 = NCR x power n minus r into a power r. இதில் நமக்கு x என்னன்னு சார் என்ன ஃபஸ்ட் சம்மு ஒன்று தான், சப்டிவிஷன் 1 தான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு x a nலாம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே x இருக்குது. இந்த x + a பவர் என்னன்னு வேணுன்னா நீங்கள் இந்த x² மைனஸ் 2/3x x² ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் 2/3x ஹோல் பவர் 9ன்னு எழுதிக்கலாம். ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளாரே நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ்ன்றது இங்கே x², ஏன்றது என்ன சார் அப்படின்னா மைனஸ் 2/3x, என்னன்றது 9. ஓகேங்களா? நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். எக்ஸ் வந்து x² எழுதியிருக்கேன். ஏ வந்து மைனஸ் 2/3x, n பார்த்தீங்கன்னா 9 எடுத்திருக்கோம். இந்த ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே TR + 1 = n பாருங்கள் 9. கொஞ்சம் கவனமாக போடுங்க. CRன்றது நமக்கு தெரியாது, அப்போ R அப்படியே எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் வந்து நமக்கு x² பவர் n வந்து 9 மைனஸ் 6. ஏ என்ன இருக்குன்னா ஏன்றது மைனஸ் 2/3x. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவரில் இருக்க 6 அப்படியே எழுதியிருக்கேன். = 9CR x². இங்கே வந்து ஒரே ஸ்டெப்பில் கூட போடுங்க. = 9CR போட்டுட்டு இந்த 9 மைனஸ் இது தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். x² ஹோல் பவர் 9 into x பவர் மைனஸ் r அப்படின்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு 9 உள்ளே கொண்டு வரும்போது x பவர் 18, அந்த மைனஸ் ஆரை 2 கூட ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் 2r. புரியுதுங்களா? இந்த 9 மைனஸ் ஆரை இந்த 2ஓட ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். 9 × 2 18 மைனஸ் r × 2 மைனஸ் 2r x பவர் 18 மைனஸ் 2r இன்ட்டு இந்த r வந்து மைனஸ் 2க்கு தனியாக கொடுங்க. இந்த 3க்கு இந்த எக்ஸுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துடலாம். ஏன்னா ஹோல் பவரில் 6 இருக்குது. மைனஸ் 2 பவர் 6 டிவைடட் பை 3 பவர் 6 இன்ட்டு எக்ஸ் பவர் r அப்படின்னு கொடுத்துட்டோன்னா = 9CR x பவர் 18 மைனஸ் 2r அப்படியே எழுதியிருக்கேன். இதில் இருந்து இந்த மைனஸ் 2 பவர் 6ஐயும் இந்த 3 பவர் 6 அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் 6 மட்டும் டினாமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டு வரோம். அப்போ இந்த ப்ளஸ் சைன் என்ன சார் அப்படின்னா இங்கே மைனஸ் சைன். எக்ஸ் பவர் மைனஸ் r இன்ட்டு மைனஸ் 2 பவர் r பை 3 பவர் r எழுதியிருக்குமா? இதில் பார்க்கணே 9CR அப்படியே எழுதிக்கலாம். இங்கே இது வந்து a பவர் m இன்ட்டு a பவர் n ஃபார்முலா இருக்கா? அப்போ a பவர் m இன்ட்டு a பவர் n ஃபார்முலானா a பவர் m + n எழுதிக்கலாம். 18 மைனஸ் 2r மைனஸ் r x பவர் 18 மைனஸ் 2r இதில் இருக்க ஒரு மைனஸ் r. இந்த மைனஸ் 2 பவர் r பை 3 பவர் r அப்படி எழுதிட்டேன். = 9CR x பவரில் 18 இந்த மைனஸ் 2r மைனஸ் r ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 3r இன்ட்டு மைனஸ் 2 பவர் r பை 3 பவர் r. நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸை சாராத உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னும் போது இந்த எக்ஸ் பவரில் இருக்கிறத எடுத்து நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். 18 மைனஸ் 3r = 0. இங்கே 18 அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 3r =
வெளியில் போகும்போது +3r 3ஆல் கட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 6. இப்போ r ஈக்குவல் என்ன சார் அப்படின்னா 6 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எங்கெல்லாம் r இருக்கோ இதிலேருந்து இங்கே r இருக்கிற இடத்துல 6 போட்டிங்கன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கிடைக்கும். இது ரஃப் அண்ட் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. ஈக்குவல் டு 9 சி ஆர் ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6. எக்ஸ் பவர் 18 மைனஸ் இங்கே ஆருக்கு வந்து 3 கொடுத்தீங்கன்னா 3 × 6 18 இன்ட்டு -2 பவர் ஆர் இருக்குது, ஆருக்கு வந்து 6 கொடுத்துடலாம் டிவைடட் பை 3 பவர் ஆர். இப்போ 3 பவர் 6 ஈக்குவல் டு 9c6. இந்த -18 + 18 கட் பண்ணால் 0. எக்ஸ் பவர் 0வா? எக்ஸ் பவர் 0ன்றது என்ன சொன்னால் 1. எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. அப்போ இது ஃபுல்லாக நமக்கு 1ன்னு கிடச்சிரும். 9c6 -2 பவர் 6 பை இங்கே 3 பவர் 6 ஈக்குவல் டு இது ஒரு டைம் நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். ஆன்சர் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். நம்ம புக் ஆன்சரில் இந்த மைனஸ் சைன் மட்டும் ப்ளஸ்ன்னு போட்டுட்டு அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் 9c6 இங்கே -2 இருக்குங்களா? இப்போ -2வை எப்படி எழுதலாம்னா -2 ஹோல் பவர் 6 -1 பவர் 6 இன்ட்டு 2 பவர் 6ன்னு எழுதிக்கலாம். அதாவது இந்த -2வை தனியாக பிரிச்சுருக்கேன். -2 ஈக்குவல் டு -1 × 6ன்னு எடுத்தோம்னா இங்கே பவர் இருக்குது 6ன்னு வரும். அப்போ 6 -1 செப்பரேட் ஆகும், 6 தனியாக போடும்போது -1 ஹோல் பவர் 6 இன்ட்டு 2 பவர் 6 டிவைடட் பை 3 பவர் 6. நமக்கு 9c6 -1 6 டைம் போட்டு ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கும். மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும், ஏன்னா பவர் வந்து ஈவன் நம்பர் இருக்குது. அப்போ +1 தான். இப்போ 1 × 2 பவர் 6னா இங்கே 2 பவர் 6 பை 3 பவர் 6. இதுதான் நமக்கு புக் ஆன்சர். இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நம்மளும் இதே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பெரிய நம்பராக இருக்கிறதால இதெல்லாம் வந்து அவங்க எழுதலை, எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரலாம். ஆன்சர் வந்து இது 9c6 வந்து கொண்டு வரலாம். 9 வந்து 6 டைம்ஸ் கம்மி பண்ணி எழுதி கேன்சல் பண்ணி ஃபைனலாக 2 வந்து 6 டைம் போட்டு ப்ராடக்ட் பண்ணணும், 3 வந்து 6 டைம் போட்டு ப்ராடக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். ஆனால் அவங்க கொண்டு வரல, இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்களும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரியா? சப்டிஷன் 2 பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கண்ணே. எக்ஸசைஸ் 2.5ல் சரி 2.6ல் கொஸ்டின் நம்பர் 5ல் சப்டிஷன் 2 பார்க்குறோம். x - 2/x² ஹோல் பவர் 15. இந்த ஃபார்முலா பாருங்கள். x + a ஹோல் பவர் என்னென்னா ஜென்ரல் டேர்ம் நமக்கு ஃபார்முலா TR + 1 ஈக்குவல் டு NCR x பவர் n - r இன்ட்டு a பவர் r. இப்போ இதிலிருந்து இங்கே நமக்கு சம் பார்க்கணும். இப்போ எக்ஸ் என்ன, ஏ என்ன, என் என்னன்னு இந்த சம்மில் எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா x + a ஹோல் பவர் என்னன்னு இருக்கா? இந்த -2/x² கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே -2/x² ஹோல் பவர் 15 போடும்போது x + ஏன்னு கிடைக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு என்ன சார் அப்படின்னா எக்ஸ் தான். ஏ இருக்குது, ஏன்றது -2/x². n என்ன சார் இருக்குன்னா 15. n வந்து 15 எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். TR + 1 ஈக்குவல் டு n வந்து 15. ஆர் தெரியாது, ஆர் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸுன்றது எக்ஸ் தான். எக்ஸ் பவர் n என்ன கொடுத்துருக்காங்க 15 -r. ஏன்றது -2/x². இங்கே நான் வந்து -2x² போட்டேன். இப்போ ஏ வந்து -2/x². இந்த பவரில் இருக்க ஆர் அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு
15CR x power 15 minus r அப்படியே எழுதிக்கலாம். இந்த -2/x² ஹோல் பவர் r இருக்குங்களா, r வந்து -2க்கு காமனாக இருக்குது, x² காமனாக இருக்கும்போது r ஃபஸ்ட்டு -2க்கு கொடுங்க, தென் x²க்கு கொடுக்கலாம். -2 power r டிவைடட் பை இங்கே x² கொடுக்கும்போது இங்கே ஏற்கனவே ஒரு 2 இருக்குங்களா, அப்போ இங்கே வரும்போது 2rன்னு வந்துடும், x பவர் 2r. இங்கே என்ன சார் பண்ணுறேன்னா இந்த -2 power r அப்படி வச்சுக்கோங்க, இந்த x பவர் 2r டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு வரும், அப்போ இந்த ப்ளஸ் சைன் என்ன சார் அப்படின்னா மைனஸ் சைனாக மாறும். இது ஈக்குவல் டு போட்டுருங்க, 15CR x பவர் 15 மைனஸ் r இன்ட்டு x பவர் 2r நியூமரேட்டர் கொண்டு வரோமா, x பவர் -2r இன்ட்டு -2 பவர் r. இது போன சம்மில் நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம், a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n எழுதிக்கலாம். அப்போ x பவர் இது வந்து a பவர் m இன்ட்டு a பவர் n, இது 15 மைனஸ் ஆரையும் -2rயும் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 15CR x பவரில் 15 மைனஸ் r -2r ஆட் பண்ணிங்கன்னா -3r. இப்போ 15 மைனஸ் 3r இது வந்து -2 பவர் r. நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னா எக்ஸ் இல்லாத உறுப்பு, எக்ஸை சாராத உறுப்பு நம்ம கண்டுபிடிக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் பவரில் இருக்குது பாருங்கள், எக்ஸ் பவரில் இருக்கிறத நம்ம ஈக்குவல் டு அதை எடுத்து 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். எக்ஸ் பவர் 0 ஈக்குவல் டு 1ன்னு கொண்டு வர மாதிரி, சாரி இது இந்த எக்ஸ் பவரில் இருக்க 15 மைனஸ் 3r 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. 15 மைனஸ் 3r ஈக்குவல் டு 0. இந்த 15 நீங்கள் வச்சுக்கோங்க, -3r ஈக்குவல் டு வெளியில் போகும்போது +3r, 3 எடுத்து கட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 5 டைம்ஸ் வந்துடும். அப்போ r என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இதில், r ஈக்குவல் டு 5. இந்த ஆரோட வேல்யூ கொண்டு போய்ட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ எங்கெல்லாம் வந்து r இருக்கோ அங்கெல்லாம் 5ன்னு கொடுங்க. 15C இங்கே வந்து rன்றது 5, x பவர் இதில் பாருக்கண்ணு இங்கே 6 இருக்கா, 6க்கு வந்து நம்ம 5 கொடுத்தோன்னா 5ன்றது நமக்கு என்ன, சரி 6 வந்து 5 கொடுத்தோன்னா 3 × 5 15 வரும். அப்போ 15 மைனஸ் 15 -2 பவர் r. இந்த 15 -15 + 15 கட் பண்ணால் x பவர் 0. 15C5 x பவர் 0 இன்ட்டு -2 பவர் r. இதை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம், இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பவரில் 0ன்னு இருக்கணும், அதை தான் நீங்கள் சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே எக்ஸ் பவரில் 15 மைனஸ் 3rன்றதை இங்கே 15 மைனஸ் 3r = 0ன்னு எடுத்து r கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்க. இப்போ இங்கே எனித்து பவர் 0 நமக்கு என்ன, நமக்கு அங்கே 1 ஈக்குவல் டு 15C5 இதுக்கு வந்து 1 போட்டலாம். 15C5 இன்ட்டு -2 பவர் r. நம்ம ஆன்சர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணலாமான்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு, இங்கே வந்து ஆருக்கு வேல்யூ கொடுக்கல, இந்த ஏன்னா -2 பவர் r இருக்குல்ல, இப்போ ஆருக்கு வந்து இங்கே 5 கொடுக்குறோம், இங்கே நமக்கு 5 கொடுக்கணும், இங்கே வந்து நமக்கு 5 கொடுக்கணும். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைனல் ஆன்சரில் இந்த -2 ஹோல் பவர் 5 அதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். -2 5 டைம்ஸ் போட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கணும். இப்போ -2 5 டைம்ஸ் இங்கே ரஃப் பண்ணிட்டு எழுதிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஈக்குவல் டு 15C5. இப்போ -2 5 டைம்ஸ் பார்த்தோம்னா இங்கே பவரில் பார்த்தீங்கன்னா வந்து சைன் வந்து இங்கே வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னா ஆட் நம்பர், கண்டிப்பாக சைன் வந்து மைனஸ் தான் நமக்கு வரும். அப்போ நமக்கு மைனஸ் போட்டுருங்க. இப்போ 2 வந்து 5 டைம்ஸ் போடும்போது 2 வந்து 8 டைம்ஸ் போட்டோம்னா 16 வந்துடுமா. இப்போ 5 டைம்ஸ் போடும்போது 16 × 2 32ன்னு வரும். இங்கே ஏன்னா மைனஸ் சைன் கூட முன்னாடி ஃப்ரெண்டு கொண்டு வந்துருங்க. -15C5 இன்ட்டு 32 இதோட அவங்க புக்கில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்சரோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா?
2 சப்டிவிஷன் போட்டிருக்கேன். தேர்ட் சப்டிவிஷனும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் சம்மையும் அது கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 2.6ல் கொஸ்டின் நம்பர் 6. இது ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. நான் 5 மார்க் சம்மில் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சம்மு. கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் த டேர்ம் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் இன் தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் பவர் 2n இஸ் 1.3.5 2n-1 2n/n ஃபேக்டோரியல். இந்த எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் பவர் 2n எடுத்து இது நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னன்னா ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா டிஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் n-r இன்ட்டு ஏ பவர் ஆர் அப்படின்னு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இங்கே வந்து எக்ஸ் ஏ என்னெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். அங்கே சம்மில் கொடுத்துருக்க சம்மிலேருந்து இப்போ எக்ஸுன்றது என்ன சார்னா இங்கே எக்ஸ் தான், ஏன்றது 1/x, தென் n என்ன சார் இருக்குன்னா 2n. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் இதை நம்ம கொடுக்குறோங்க. டிஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு n என்ன சார் இருக்குன்னா 2n. சி ஆர்ன்றது தெரியாது, ஆர் அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸுன்றது எக்ஸ் தான். இப்போ எக்ஸ் பவர் என்னுக்கு வந்து 2n மைனஸ் ஆர். ஏ என்ன இருக்குது பாருங்கள், ஏன்றது 1/x 1/x ஹோல் பவர் ஆர் ஈக்குவல் டு 2n CR x பவர் 2n மைனஸ் ஆர் இன்ட்டு இந்த ஆர் வந்து 1க்கும் எக்ஸுக்கும் தனித்தனியாக கொடுக்கும்போது 1 பவர் எனிதிங் 1. இப்போ 1/x கொடுக்கும்போது எக்ஸ் பவர் ஆர்ன்னு கிடைக்குமா, ஈக்குவல் டு 2n CR எக்ஸ் பவர் 2n மைனஸ் ஆர். இந்த எக்ஸ் பவர் ஆரை நியூமரேட்டர் கொண்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 2n CR எக்ஸ் பவரில் இது வந்து இப்போ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஃபார்முலா. அப்போ 2n மைனஸ் ஆர் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் பவர் 2n மைனஸ் ஆர் ஆட் பண்ணும்போது மைனஸ் 2r. இங்கே பாருங்கள், நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பவர் 0ன்னு வரணும். இந்த எக்ஸ் பவரில் இருக்க டேமை நம்ம ஈக்குவல் டு 0 போட போகிறோம். 2 பவர் n மைனஸ் ஆர், சாரி 2n மைனஸ் 2r, 2n மைனஸ் 2r ஈக்குவல் டு 0. இந்த 2n வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் 2r ஈக்குவல் டு வெளியில் போகும்போது ப்ளஸ் ஆர், 2 கட் பண்ணிட்டீங்கன்னா n ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா ஆர். ஆருக்கு பல என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே எங்கே ஆர் இருக்கோ அங்கே வந்து n அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து 2nc, இங்கே வந்து ஆர். ஆர்ன்றது என்ன n. எக்ஸ் பவரில் இங்கே 2n அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் 2r, ஆருக்கு n கொடுத்தோன்னா மைனஸ் 2n இன்ட்டு இல்லை அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லையா. இப்போ இந்த மைனஸ் 2n ப்ளஸ் 2n கட் பண்ணிட்டீங்கன்னா 2nCn எக்ஸ் பவர் 0. நான் என்ன சொல்லியிருக்கேன், இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பவர் 0ன்னு சொல்லியிருக்கேமா. அப்போ இங்கே எக்ஸ் பவர் 0. இப்போ எக்ஸ் பவர் 0னா எனிதிங் பவர் 0 வேல்யூ நமக்கு 1 ஈக்குவல் டு 2nCn தான். இது ரஃப் பண்ணிக்கிறேன், ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இங்கே பார்க்கண்ணே, இந்த 2nCnன்றது ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவை இங்கே எழுதிக்கலாம். சின்ஸ் NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு படிச்சிருக்கோமா. இந்த ஃபார்முலாவில் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இது NCR, என்னன்றது 2n, ஆர்ன்றது என்ன சார் அப்படின்னா n. இங்கே ஈக்குவல் டு இப்போ n ஃபேக்டோரியல் அப்படின்னா n வந்து 2n ஃபேக்டோரியல் டிவைட் பை ஆர்ன்றது n ஃபேக்டோரியல். ஏன்னா இங்கே ஆருக்கு பதிலாக என்ன இருக்குது, இதான் நமக்கு ஆர்னு எடுக்கிறோம், இது வந்து என்னன்னு எடுக்கிறோமா. இப்போ என்னுக்கு வந்து n ஃபேக்டோரியல், n வந்து 2n ஃபேக்டோரியல், ஆர்ன்றது n, இப்போ n ஃபேக்டோரியல் இன்ட்டு
இங்கே n மைனஸ் ஆர் என்னன்றது 2n மைனஸ் ஆருக்கு n கொடுங்க இன்ட்டு ஃபேக்டோரியல். இது ஈக்குவல் டு போட்டுட்டு 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு இங்கே 2nலேருந்து ஒரு n மைனஸ் பண்ண n இன்ட்டு ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல். இதை நம்ம ரஃப் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு போட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த 2n ஃபேக்டோரியல்லாம் எப்படி இருக்குது? சின்ஸ் n ஃபேக்டோரியலில் நம்ம எப்படி எழுதுவோம்? n இன்ட்டு இதில் ஒன்று கம்மி பண்ணி n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 டாட் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வரைக்கும் நம்ம போடுவோமா? இது n ஃபேக்டோரியல். இப்போ 2n ஃபேக்டோரியலை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 2n ஃபேக்டோரியல் ஃபஸ்ட்டு 2nல் ஒன்று கம்மி பண்ணும்போது 2n மைனஸ் 1, இதில் ஒன்று கம்மி பண்ணும்போது 2n மைனஸ் 2, இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். இது வரைக்கும் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 3 டாட் 2 டாட் 1 வரைக்கும் எழுதியிருக்கிறேன். புரியுதுங்களா? n ஃபேக்டோரியல் அப்படின்னா n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 டாட் டாட் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வரைக்கும் எழுதலாம். அப்போ இந்த 2n ஃபேக்டோரியலை 2n இதில் ஒன்று கம்மி பண்ணால் 2n மைனஸ் 1, 2n மைனஸ் 2, அதுக்கப்புறம் 2n மைனஸ் 3, 2n மைனஸ் 4 இந்த மாதிரி எழுதும்போது ஃபுல்லாக எழுதியிருக்கோம். 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வரைக்கும் எழுதிட்டேன். டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த நியூமரேட்டரில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈவன் டேர்ம் தனியாகவும் ஆட் டேர்ம் தனியாகவும் நம்ம எழுதிக்கலாம். இதில் ஈவன் டேர்ம்ன்றது என்னென்ன இருக்குது? 2n இருக்குது, 2n மைனஸ் 2 இருக்கும், 2n மைனஸ் 4 வரும், 2n மைனஸ் 6 வருமா? அப்போ இதில் பாருங்கள் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 2n into 2n minus 2 then 2n minus 4. இங்கே வந்து 4 வந்து ஈவன் நம்பரு, 4 2 இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஆர் நம்பர்லாம் எழுதும்போது 2n minus 1, 2n minus 3, 2n minus 5 அப்படின்னு எழுதலாமா? அப்போ இங்கே ஆர் நம்பர் என்ன இருக்குன்னா 1 into 3. இது ஆர்டர் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் ஃபஸ்ட்டுலேருந்து எழுதிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து 1 into 3 into 5 வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஃபைனலாக கூட எழுதிக்கலாம். இல்லை ஆர் நம்பர் பார்க்கண்ணே, அதை தனியாக ப்ராக்கெட் போட்டுறேன். 2n minus 1, 2n minus 3லாம் கிடைக்குமா? நமக்கு இங்கே சம்மில் வந்து 2n minus 1ஓட ஆன்சர் இருக்குது, அதனால் அப்படியே எழுதிக்கேன். 2n minus 3 போட்டாலும் தப்பெல்லாம் இல்லை. இதில் வந்து 3.1 ஹோல் டிவைட் n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல். சரிங்களா? இந்த ஸ்டெப்லேருந்து இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுதுங்களா? ஆடு ஈவனை தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் வந்து 2n ஆடு வந்து 2n, சரி ஈவன் நம்பரு 2n மைனஸ் 2, அடுத்து 2n மைனஸ் 4 வரும், அப்புறம் 4 இன்ட்டு 2 தனியாக எழுதியிருக்கேன். ஆர்லாம் பார்க்கும்போது 2n மைனஸ் 1, இங்கே 3.1 இருக்குது, 3.1 த ஹோல் டிவைட் n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் அப்படியே எழுதியிருக்கிறோம். இப்போ அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறேன் பாருங்கள். இங்கே நமக்கு n ஃபேக்டோரியல் என்ன பண்ணுவோம்? 2n இன்ட்டு n மைனஸ் 1, n மைனஸ் 2, 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு போடுமா? இது ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு. இது ஃபுல்லாகவே நமக்கு என்ன சார் அப்படின்னா n ஃபேக்டோரியல் தான். ஏன்னா ஃபுல்லாக எழுதியிருக்கோம், 4 இன்ட்டு 2 வரைக்கும் எழுதியிருக்கோம். 2n இதில் வேணால் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு 2 வந்து வெளியில் எடுங்க. இதில் ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இதில் காமனாக இங்கே 2 இருக்குங்களா? அப்போ 2 வந்து காமனாக எடுக்கும்போது 2 பவர் n, 2 வந்து n டைம்ஸ் வெளியில் வரும். புரியுதுங்களா? இங்கே n 2 வருது, இதில் 2 வெளியில் வருது, இதில் 2 வருது. இப்போ 2 வந்து காமனாக வெளியில் வரும்போது எத்தனை டைம்ஸ் வரும்? n டைம்ஸ் வெளியில் வரும்போது 2 பவர் n அப்படின்னு போட்டுறேன். 2 பவர் n இன்ட்டு இங்கே என்ன இருக்கும்? n இருக்குது, n இன்ட்டு இதில் 2 காமனாக வெளியே வந்துட்டால் n மைனஸ் 1, இங்கே 2 காமனாக வெளியில் வந்துட்டால் n மைனஸ் 2, இந்த 4லேருந்து 2 வெளியில் வந்துட்டால் 2 இருக்குமா? இங்கே 2 வெளியில் வந்துட்டால் 1 இருக்கும். இன்ட்டு இந்த ஆடு இதை அப்படியே எழுதிக்கலாம். 2n மைனஸ் 1,
3.1 whole divide n factorial into n factorial. இதெல்லாம் இங்கே ரஃப் பண்ணிட்டு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் பார்க்கணும், இந்த 2 பவர் n அப்படியே எழுதிக்கோங்க. இன்ட்டு இதை மட்டும் பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 2 இன்ட்டு 1ன்றது நமக்கு இங்கே எப்படி இருக்குது, இந்த n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 2 இன்ட்டு 1 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இது ஃபுல்லாகவே நமக்கு என்ன சார்னா n ஃபேக்டோரியல் போட்டிருக்குமா. அப்போ இது ஃபுல்லாகவே நமக்கு என்ன சார் அப்படின்னா n ஃபேக்டோரியல். 2 பவர் n இன்ட்டு n ஃபேக்டோரியல். இந்த இது அப்படியே எழுதிக்கலாம் 2n மைனஸ் 1 3.1 வரைக்கும். n minus 1 dot 3.1 divided by n factorial into n factorial. இந்த n factorialக்கு ஒரு n factorial கட் பண்ணிடுங்க. இங்கே என்ன இருக்கு, 2 பவர் n into 2n minus 1 3.1 divided by n factorial. இப்போ அவங்க கேட்டிருக்க ப்ரூஃப் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் 1.3.5 2n minus 1 2 power n by n ஃபேக்டர்னு இருக்குது. நம்ம வேணால் இதை மாற்றி எழுதிக்கலாம். 1 3 நம்ம இன்னொரு டைம் எக்ஸ் 5 எழுதியிருக்காங்க, நான் 5 எழுதிக்கிறேன். இதில் வந்து 2n minus 1 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க இன்ட்டு 2 பவர் n by n ஃபேக்டோரியல். இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ப்ரூஃப். 1.3.5 2n minus 1 into 2 power n by n ஃபேக்டோரியல் கேட்டிருக்காங்க. n ஃபேக்டோரியல் நம்ம இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ப்ரூஃபை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான சம்கன்னு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 2.6 கொஸ்டின் நம்பர் 7 பார்க்குறோம். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு சம்மு. கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரிங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஷோ தட் தி மிடில் டேர்ம் இன் தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் 1 + x ஹோல் பவர் 2n இஸ் 1.3.5 2n minus 1 2 power n x power n by n ஃபேக்டோரியல் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்கே மிடில் டேர்ம்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு 1 + x ஹோல் பவர் 2n மிடில் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ அங்கே பாருங்களேன், இங்கே பவரில் என்ன சார் இருக்குன்னா n வந்து என்ன இருக்குது 2n இருக்குது. இப்போ 2nன்றது நமக்கு ஈவன் நம்பர். 2n வந்து ஈவன் நம்பர். இப்போ நமக்கு ஃபார்முலா மிடில் டேர்ம் என்னன்னு சார் அப்படின்னா n/2 + 1 ஃபார்முலா ஈக்குவல் டு nன்றது 2n. இப்போ 2n/2 + 1 இந்த 2 கட் பண்ணிவிடுங்க. என்ன சார் இருக்குன்னா n + 1th டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்தது x + a ஹோல் பவர் nன்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா tr + 1 ஈக்குவல் டு ncr x பவர் n மைனஸ் r இன்ட்டு a பவர் r. இந்த x + a ஹோல் பவர் nலேருந்து இங்கே நமக்கு x என்ன a என்ன n என்னன்றதெல்லாம் நம்ம கொடுத்துருக்க சம்மலேருந்து எழுதிக்கலாம். அப்போ 1 + x ஹோல் பவர் 2n இருக்கலாம். இங்கே எக்ஸுன்றது நமக்கு 1, ஏன்றது நமக்கு எக்ஸு. எக்ஸ் வந்து நமக்கு 1, ஏன்றது எக்ஸு, n என்ன சார் இருக்குன்னா 2n. இப்போ நமக்கு என்ன அடுத்து என்ன இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், n + 1th டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு ஃபார்முலா பாருங்கள், இங்கே tr + 1னா இது r + 1th டேர்மு. அப்போ இங்கே வந்து n + 1 rன்றது என்ன சார்னா என்ன, அதையும் எழுதிக்கலாம். rன்றது n, இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். tr + 1 ஈக்குவல் டு ncr. n என்ன சார் அப்படின்னா 2n. c rன்றது n. இப்போ இங்கே n போட்டுடலாம். எக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸுன்றது 1. அப்போ 1 பவர் இங்கே n மைனஸ் ஆர், என்னுக்கு வந்து 2n மைனஸ் ஆர் வந்து n.
இன்ட்டு ஏன்றது எக்ஸு, எக்ஸ் பவர் ஆர் வந்து என், எக்ஸ் பவர் என் போட்டுட்டோமா. இது 1 பவர் எனிதிங் 1 தான். இப்போ நமக்கு என்ன இருக்கும் 2n cn, இதில் வந்து எக்ஸ் பவர் n. இந்த 2n cnன்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன சார் ஃபார்முலானா NCR equal to n factorial divided by n minus r factorial into n minus r factorial ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் இங்கே எழுத எக்ஸ் பவர் n அப்படியே இருக்குது. 2cnக்கு மட்டும் NCR, nன்றது 2n, rன்றது n. இந்த ஃபார்முலா போடும்போது 2n factorial divided by n factorial into 2n minus n factorial எழுதலாம். இங்கே ரஃப் பண்ணிட்டு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு ஃபஸ்ட் பார்க்கணும் 2NCN தான் எழுத போகிறோம் இந்த ஃபார்முலாவில். இப்போ n ஃபேக்டோரியல், n எடுத்து 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல், r என்றது n ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r, 2n மைனஸ் n இன்ட்டு ஃபேக்டோரியல். ஒரு எக்ஸ் பவர் n இருக்குது, எக்ஸ் பவர் n அப்படி எழுதிக்கோங்க. இது equal to 2n factorial into x power n by n factorial into 2n minus n, அப்போ n into factorial n factorial. இதை நான் ரப் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு 2n ஃபேக்டோரியல் நம்ம எழுத போகிறோம். நான் போன சம்மில் 6th சம்மில் சொல்லியிருக்கேன். n ஃபேக்டோரியல்னால் n இன்ட்டு n மைனஸ் 1 டி n மைனஸ் 2 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வரைக்கும் எழுதணும்னு சொல்லியிருக்குமா. இப்போ 2n ஃபேக்டோரியலை இது எப்படி எழுதுறேன்னா 2n ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 2n மைனஸ் 1 இன்ட்டு 2n மைனஸ் 2 டாட் 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 4 டாட் 3 டாட் 2 டாட் 1 இன்ட்டு ஒரு எக்ஸ் பவர் n இருக்குது divided by n factorial into n factorial. இப்போ இங்கே என்ன சார் பண்ண போகிறோன்னா இந்த நியூமரேட்டரில் ஈவன் ஆர் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஈவன் நம்பர்லாம் ஃபஸ்ட் எழுதும்போது 2n மைனஸ் 2, 2n மைனஸ் 4, இங்கே 4 2 வரைக்கும் 2n ஒரு தனியாக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 2n இன்ட்டு 2n மைனஸ் 2, இங்கே நமக்கு 4 2 வரைக்கும் எழுதியிருக்கிறேன். இப்போ ஆர் நம்பர்லாம் எழுதும்போது 2n மைனஸ் 1, இதில் வந்து 3 இன்ட்டு 1 இன்ட்டு ஒரு எக்ஸ் பவர் n இருக்காங்க தனியாக. அந்த எக்ஸ் பவர் n அப்படியே எழுதிக்கோங்க, விட்டுறாதீங்க. இங்கே n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல். ஃபஸ்ட்டு டைம் பார்க்கணும். இதில் 2 காமனாக வெளியில் எடுக்கலாம். இங்கே 2 இருக்குது, இதில் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குங்களா. இப்போ எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்கும்போது n டைம்ஸ் நம்ம எடுக்கிறோம். அப்போ என்னன்னா 2 வந்து n டைம்ஸ் வெளியில் வரும்போது 2 பவர் n போட்டுடலாம். ஓகேவா, சொல்கிறது புரியுதா உங்களுக்கு. இப்போ 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3 இந்த மாதிரி நம்ம வரும்போது என்ன பண்ணோம், n டைம்ஸ் வரும்போது என்ன பண்ணோம் 2 பவர் n டைம்ஸ் வந்து 2 வெளியில் எடுக்கிறோம். இங்கே என்ன இருக்குது n இருக்கும், இதில் வந்து 2 வெளியில் வந்துட்டால் n மைனஸ் 1, இங்கே வந்து 4ல் 2 வந்துட்டால் 2 இருக்கும், இங்கே 2 வெளியில் வரும்போது 1ன்னு இருக்கும். இன்ட்டு இதை அப்படியே எழுதிக்கலாம். 2n மைனஸ் 1 1 வரைக்கும் எக்ஸ் பவர் n இருக்குது. ஹோல் டிவைட் n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல். ஒரு நிமிஷம் பாருங்கள். இது n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 டாட் 2 இன்ட்டு 3 இன்ட்டு என்ன சார் n ஃபேக்டோரியலோட வேல்யூ தான் நம்ம இங்கே இருக்குது. இது ஃபுல்லாகவே என்ன சார் அப்படின்னா n ஃபேக்டோரியல். இப்போ 2 பவர் n இன்ட்டு இதுக்கு ஃபுல்லாக n ஃபேக்டோரியல் போடுங்க. n ஃபேக்டோரியல் வேல்யூ தான் அங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். இன்ட்டு 2n மைனஸ் 1 3 டாட் 1, அங்கே ஒரு எக்ஸ் பவர் n இருக்குங்களா.
ஹோல் டிவைட் n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல். இந்த n ஃபேக்டோரியலுக்கு ஒரு n ஃபேக்டோரியல் கட் பண்ணிவிடுங்க. இங்கே மேலே எழுதிக்கலாம் ரஃப் பண்ணிட்டு. இப்போ நமக்கு அங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு 2 பவர் n இருக்குது. இது வந்து லாஸ்ட்டாக கூட கொண்டு போயிடலாம். ஆன்சரில் பாருங்கள் 1.3.5 2n - 1 × 2 பவர் n x பவர் n இருக்குது. அப்போ நம்ம இதையும் மாற்றி எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கிறேன்னா, என்ன ஒரு ஸ்டெப் எழுதிட்டு போட்டோமா, 2 பவர் n இன்ட்டு 2n - 1 3.1 இங்கே x பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் மட்டும் நமக்கு அங்கே இருக்குது. இப்போ அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறத பாருங்கள். இப்போ இந்த ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே இப்போ கொஸ்டினில் இருக்கிற ஆன்சர் மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சார் அப்படின்னா, இந்த இது வந்து ரிவர்ஸில் எழுதிக்கும். 1.3ன்னு இருக்கா, 1 3 இங்கே 5ன்ற ஒரு ஆட் நம்பர் எடுத்துருக்காங்க. அப்போ 5 போட்டுடலாம். ஏன்னா இது அப்படியே போயிட்டே இருக்கும். 2n - 1 இந்த 2 பவர் n லாஸ்ட்டில் கொண்டு வந்துருங்க. இங்கே இருக்கிற x பவர் n ஹோல் டிவைட் n ஃபேக்டோரியல் இருக்குது, n ஃபேக்டோரியல் இதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1.3.5 2n - 1 2 பவர் n இன்ட்டு x பவர் n அதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான சம்கன்னு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.